நேபாளத்தில் வந்து ஒரு 10 ஆண்டுகள் ஒரு உள்நாட்டு போர் நடந்துச்சு. 96லிருந்து 2006 வரைக்கும். அதில் மாவோயிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்தார்கள். மன்னர் ஆட்சி வீழ்ந்தது. அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய 95ல் இருந்த வறுமை இப்போது இல்லை. நிறைய வறுமையெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆனால் மிகுந்த செழிப்பாக இருக்க வேண்டிய நேபாளம், அது வந்து பல சுற்றுலா பயணிகளுக்கு வருகை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. 10 உயர்ந்த மலை உச்சிகளை கொண்டதாக இருக்கிறது. ஒரு அழகிய நாடு அது. ரொம்ப குறைவான மக்கள் தொகை தான். அதாவது நாம் தமிழகத்தை விட அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15,000 சதுரடிகள் அதிகமான நிலப்பரப்பை கொண்டவர்கள். நாம் 8 கோடி பேர், அவர்கள் வெறும் 3 கோடி பேர் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய இந்த 40 ஆண்டுகளில், இந்த 30 ஆண்டுகளில், இந்த மாவோயிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 20 ஆண்டுகளில் பெரிய ஏற்றம் வந்திருக்கா அப்படின்னா அப்படி ஒன்றும் வரலை. தென்கிழக்கு ஆசிய நாடுகளை நீங்கள் ஒப்பிடும் பொழுது அங்கே வந்து ரொம்ப மெதுவாகத்தான் முன்னேற்றம் வருகிறது. வேலை வாய்ப்பு என்பது அருகி இருக்கு. இதுக்கிடையில் அங்கே ஒரு 3 பெரிய அரசியல் கட்சிகள் இருக்காங்க. 2 மாவோயிஸ்ட் கட்சிகள், நேபாள காங்கிரஸ் என்பது ஒரு பெரிய கட்சி. இந்த 3 கட்சிகளுமே மாறி மாதிரி ஆட்சியில் இருக்கின்றன. இதில் கூட்டணி வேறு. அதனால் உண்மையான எதிர்க்கட்சி என்பது இப்போ இந்த கலவரம் நடந்த பொழுது உண்மையான எதிர்க்கட்சி இல்லை. 2 முக்கிய கட்சிகள், எதிர்க்கட்சிகளாக செயல்பட வேண்டிய கட்சிகள், ஆளும் கட்சியோடு ஏதோ இஸ்ரேலில் கூட்டணி அமைக்கிற மாதிரி இங்கே அமைச்சு அவர்கள் இருக்கிறார்கள். சுழற்சி முறையில் அவர்கள் பிரதமர் பதவியை மாற்றிக்கொள்வார்கள். அப்போது வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. நிறைய நேபாளிகள் வெளியில் போய் சம்பாதித்து அவர்கள் ரெமிட்டன்ஸ் எக்கானமின்ற மாதிரி அவர்களுடைய வருவாயை அவர்களுடைய குடும்பங்களுக்கு அனுப்புகிறார்கள். இந்தியாவிலேயே பல லட்சக்கணக்கான நேபாளிகள் வேலை பார்ப்பதாக ஒரு தகவல். தமிழகத்திலேயே சில லட்சங்கள் அவர்கள் இருப்பார்கள் என்றும் ஒரு எண்ணம் இருக்கிறது.